IGSS Innovative Global Solutions and Service 25,600 கோடி, CPCL 17,000 கோடி, JSW ஜிண்டால் 12,000 கோடி. இதுல பெரிய நிறுவனங்கள் இவ்வளோ MOU போட்டிருக்கிறாங்க. அதுல கிட்டத்தட்ட வெறும் 5-8% தான் முதலீடு வந்திருக்கிறது. அதை நான் சொல்றேன். 2021-22 இவங்க ஆட்சிக்கு வந்த ஆண்டு மொத்தம் 130 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. அவற்றில் கிட்டத்தட்ட பாதி எண்ணிக்கையிலான ஒப்பந்தங்கள் தமிழகத்தில் ஏற்கனவே செயல்பட்டு வரும் நிறுவனங்கள் விரிவாக்கம் தான், எக்ஸ்பான்ஷன். அதாவது முதலமைச்சருக்கும் தொழில் அமைச்சருக்கும் புது முதலீடும் விரிவாக்க முதலீடுக்கும் வித்தியாசம் தெரியப்படுது. சொல்லணும், இது புது முதலீடு கிடையாது, இது விரிவாக்கம், எக்ஸ்பான்ஷன். ஹுண்டாய் நிறுவனம் இருக்கு, செயல்பட்டு ஸ்ரீபெரும்புதூர்ல. அவங்க இன்னொரு பக்கத்துல ஒரு விரிவாக்கம் பண்ணாங்கன்னா அதையும் புது முதலீடு என்று கணக்குல திமுக அரசு கொண்டு வருகிறது. அதாவது 2021-22 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் மொத்த மதிப்பு 68,405 கோடி. அதுல கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தங்களில் 1000 கோடிக்கு அதிகமான மதிப்புள்ளவை 24, more than 1,000 crores இன்வெஸ்ட்மெண்ட் MOU 24 பேர் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. அவற்றில் முதல் கட்ட முதலீடு செய்த உற்பத்தி தொடங்கிய நிறுவனங்கள் முதல் கட்ட ஒரு 9 நிறுவனங்கள் அதை பண்ணிருக்கிறாங்க. அதுல JSW, DP World, Simple Energy, Control CTS, Kims Healthcare, Samiraver, Lucas TVS, L&D Data Center எல்லாம். இதுல மேற்கொண்ட இந்த 9 நிறுவனங்கள் வெறும் இதுவரைக்கும், அதாவது 4.5 ஆண்டுகள்ல இதுவரைக்கும் வெறும் 8-15 விழுக்காடு முதலீடு மட்டும்தான் செய்திருக்கிறார்கள். 2021 கையெழுத்து போட்ட நிறுவனங்கள் இன்னைக்கு வரைக்கும் வெறும் 8-15% இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் பண்ணியிருக்கிறாங்க. பெரிய நிறுவனங்கள் நான் சொல்றது 1000 கோடிக்கு மேல. 2021-22 ஆண்டில் உறுதியளிக்கப்பட்ட முதலீடு இதுவரை சுமார் 10,000 கோடி அளவுக்கு தான். அதாவது கிட்டத்தட்ட 68,000 கோடிக்கு கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் 4.5 ஆண்டுகளுக்கு பிறகு வெறும் 10,000 கோடி அளவுக்கு தான் இன்வெஸ்ட்மெண்ட் நடந்திருக்கு, முதலீடு நடந்திருக்கிறது. 2022-23 அதுல பாத்தீங்கன்னா 86 புரிந்துணர்வு ஒப்பந்தம் MOU. அவற்றின் மொத்த மதிப்பு 1,67,000 கோடி. அதுல 1000 கோடிக்கு அதிகமான மதிப்புள்ள நிறுவனங்கள் 17. இதுக்கு முன்பு 24 இருக்கு, இப்போ 17. வேலை வாய்ப்பு எண்ணிக்கை 1.5 லட்சம். முதலீட்டாளர் இன்றைய நிலை, அதாவது இதுல 86 ஒப்பந்தங்களில் 80 ஒப்பந்தங்கள் செயல்பாட்டில் வரல. 22-23 86ல 80 ஒப்பந்தங்கள் செயல்பாட்டில் வரல. இதுல சிங்கப்பூர் IGSS Innovative Solutions 25,600 கோடி கையெழுத்து. அப்புறம் ACME Clean Tech 52,477 கோடி, பெட்ரோனாஸ் 30,000 கோடி, கியூபிக் PV 8,000 கோடி. இதெல்லாம் அவங்க கொடுத்ததுல அதுல எதுவுமே வரல. முதல் கட்ட முதலீடு செய்த 6 நிறுவனங்கள் டாடா பவர், சிஃபி டெக்னாலஜி, ஈக்வினிக்ஸ் டேட்டா சென்டர், DAM டிஜிட்டல் பிராண்ட் அசெட் மேனேஜ்மெண்ட், செஞ்சுரி பிளை, லூகாஸ் TVS. இதுல 22-23 ஆண்டு செயல்பாட்டில் வந்த முதலீடுகள் மதிப்பு வெறும் 7,000 கோடி. வெறும் 7,000 கோடி. ஏன்னா அவங்க மொத்தம் எவ்வளவு கோடிக்கு? 1,67,000 கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம். வந்த முதலீடு வெறும் 7,000 கோடி இன்னைக்கு வரைக்கும். இது எவ்வளவு பெரிய ஒரு மோசடி நடக்குது. சரி, இவ்வளவுதான் வந்ததுன்னு சொல்லிட்டு போங்க. அது என்ன, ஏன் பொய்யா சொல்றீங்க மறுபடியும்? அப்புறம் 2023-24 9 மாதங்களில் அதிகபட்ச ஒப்பந்தங்கள் கையெழுத்திட்டுள்ள 2023 ஏப்ரல்-டிசம்பரில் கையெழுத்திட்ட ஒப்பந்தங்கள் 25. புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மதிப்பு 61,791 கோடி. அதோட நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா 2023 ஆண்டு விரிவாக்க திட்டங்களுக்கான 20,000 கோடி முதலீடு செய்ய ஹுண்டாய் ஒப்பந்தம் செய்து கொண்டது. அதாவது ஹுண்டாய் 2023 ஹுண்டாய் 20,000 crores எக்ஸ்பான்ஷன் அதுக்காக கையெழுத்து போட்டிருக்காங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் வெறும் 500 கோடி தான் முதலீடு செஞ்சிருக்கு ஹுண்டாய். 20,000 கோடியில வெறும் 500 கோடி இன்னைக்கு வரைக்கும். உளுந்தூர்பேட்டையில ஹை குளோரி என்ற நிறுவனம் காலனி அமைத்து வருகிறது. அப்புறம் முக்கியமானது 2024
உலக முதலீட்டாளர்கள் மாநாடு குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் தமிழ்நாடு நடந்தது. ஜனவரி 7, 8 2 நாள்ல நடந்தது. அதுல வந்து 631 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தப்பட்டன. 631 MOUs குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்ல. அதுல மொத்த மதிப்பு அதுல பாத்தீங்கன்னா 6,64,180 கோடி அந்த ஒரு இன்வெஸ்டர்ஸ் மீட்ல மட்டும் கையெழுத்து போட்டவை. மொத்தம் வேலை வாய்ப்புகள் எண்ணிக்கை உத்தேச எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 26,90,657 பேருக்கு வேலை கிடைக்கும். இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சொன்னது. முதல் கட்ட முதலீடு செய்த 3 நிறுவனங்கள் அதிகமா முதலீடு கையெழுத்து போட்டது பாத்தீங்கன்னா வின்ஃபாஸ்ட், அப்புறம் வந்து L&T இன்னோவேஷன் சென்டர், காவேரி மருத்துவமனை. தொடக்கப்பட்ட பணிகள் செய்து வரும் நிறுவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உலக முதலீட்டாளர் மாநாட்டில் வந்து சேம் கோபன் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ராமகிருஷ்ணா, பில்கா ரயில் வீல்ஸ், டாடா கெமிக்கல், டாடா எலக்ட்ரானிக், லாங் இன்சூரன்ஸ். இதுல உலக முதலீட்டாளர் மாநாட்டில் ஒட்டுமொத்தமாக 531 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திட்ட நிலையில் அவற்றில் 600க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இதுவரை எந்த முதலீடு